ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக கத்திரிக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கர் பாத்திரத்தில் அரை கப் அளவு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். 10 பற்கள் பூண்டு பற்கள் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சொம்பு அளவு தண்ணி வைக்கிறேங்க. பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு பருப்புக்கு தேவையான அளவு போட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு மேஷர் வச்சு நான் பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேங்க. பருப்பு நான் நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், சின்னதாக பெரிய சைஸு வெங்காயங்க கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் 2 அதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நான் கத்திரிக்காய் 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி கலந்து வைக்கணும். இப்போ பருப்பு தண்ணி ரெடியாக இருக்குது இல்லைங்களா? அந்த பருப்பு தண்ணியை நம்ம கரைச்சிட்டு வதக்கந்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா மிளகாய்த்தூள்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மறுபடியும் நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள் கொதி வருது. இப்போ நல்லா கரண்டியில் கிண்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு கொதிக்கும் போது புளி கரைச்சலை அதில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக லெமன் சைஸில் எடுத்து நம்ம கரைச்சி அதில் ஊற்றிருக்கோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சு திக்கான பதத்துக்கு சாம்பார் பதத்துக்கு வரும்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வானல் அடுப்பில் வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன் போட்டு நம்ம நல்லா பொரிச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் பெரிய சைஸு 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். 2த்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நான் பீட்ரூட் 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. அதை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி எடுக்கணும். இப்போ சின்ன டம்ளரில் தண்ணி வைக்கிறேங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு தண்ணிலாம் வற்றி இருக்கணும். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்க தண்ணியெலாம் வற்றி காய் நல்லா வெந்து வந்திருக்கு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுல்லையும் சேவ் பண்ணி காட்டுறேங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம சாம்பாரை, கத்திரிக்காய் சாம்பாரை நான் ரெடி பண்ணி சேவ் பண்ணுறேங்க. எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே போல் பீட்ரூட் பொரியலும் நான் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பீட்ரூட் பொரியலையும் நான் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள்.
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.